ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர்பான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். 50 ருபீஸ் வெயிட்டிங் கூட ஜஸ்ட் இன் 1 வீக் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுக்கோங்க. ஓகேவா? நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சாலும் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் உங்களுக்காக டெய்லி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த எக்ஸாம் போயிட்டுருக்கு எனக்கு, இருந்தாலும் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சொல்கிறேன், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பராக வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணால் அந்த இது மாதிரியும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பான்னு பார்த்துருப்பீங்க. ஈஸியான மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோம்னா ப்ளே கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா சூப்பர் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ளே கேம்ஸ்னால் அது வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இருக்கும். சூப்பர் ஆஃபர்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன். அது வந்து ஈஸியாக அதில் தான் ஏர்ன் பண்ண முடியும். ப்ளே கேம்ஸ் கூட கொஞ்சம் ஒரு காயின் தான் கொடுப்பானுங்க. ஆனால் வந்து சூப்பர் ஆஃபர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒரு காயின் இருக்கும். அந்த காயினில் வந்து இந்த இது கொடுத்திங்கன்னா இந்த காயின்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்டாரு எடுத்து 29 ஸ்டார் கொடுத்தோம்னா இந்த 178 காயின் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகும் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நானே வந்து ரொம்ப லேட்டாகி இது வந்து நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுவோம்னா வந்து நீங்கள் டிவி பாட்டுக்கிறப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஏர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆடு வந்துச்சுன்னா அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இருந்து எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். அது கொஞ்சம் கடுப்பான சுச்சுவேஷனாக தான் இருக்கும். பாருங்கள், இது விளையாடுறேன் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அது எடுத்து அது மேலே வச்சு விட்டோன்னா முடிஞ்சு விட்ருவோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய விதமான ஆஃபர்ஸ்லாம் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆஃபர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான டைம். சரியா? முடிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். அதனால் அது வேஸ்ட்டு. கம்மி காயின் தான் கொடுப்பானுங்க. சரியா? சரி, எப்படி வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆஃபர்ஸு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் ஆஃபர்ஸு. சரியா? இப்போ வந்து இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். பாருங்கள், இதெல்லாம் ஈஸியான மெத்தடில் எல்லாமே ஏர்ன் பண்ணலாம். ரெஃபரல் பண்ணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபரல் பண்ணுறக்கும் நிறையா கிஃப்ட் தருவாங்க. ஓகேவா? இப்போ பென்ட்ரைவ், ஐஃபோன் அந்த மாதிரியானது இந்த கிஃப்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? பாருங்கள், வின்னர்ஸ்லாம் போட்டிருக்கு. இங்கே வந்து பேமெண்ட்டுன்னு இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எப்படி ரெடீம் கோட்லாம் இருக்கிறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. அடுத்து பே அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி இமெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் பே அவுட் பண்ணுறப்போ. பே அவுட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வெப்சைட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்காக அந்த வெப்சைட்டும் நான் போடுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு 800 காயின் உங்களுக்கு தேவைப்படும். அது மாதிரி 4000 காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் 50 ரூபா ரெடீம் கோட் எடுத்துக்கலாம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஹார்டான மெத்தட் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே ட்ரை பண்ணி பார்த்து 10 ரூபா எடுத்தேன். எனக்கும் கொடுத்துட்டானுங்க. ஓகேவா? அது வந்து நான் பண்ணுறப்போ ரெக்கார்டு எடுக்காததுனால அது ஒரு பிரச்சனையாக போச்சு. சரியா? நான் கன்ஃபார்ம் கொடுப்பானுங்க. இது வந்து ஃபேக்கெலாம் கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஸ்பைடி டெக்னு ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ கைஸ். சரி, பாய், டேக் கேர்.